ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த வருஷம் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், மீன்ஸ் என்னோடய கோல்ஸ் என்ன அப்படின்றது தான். ஆக்சுவலாக 2024 ஒரு பெரிய கோல் வச்சுருந்தேன். இதில் ஒரு 10 கோல் வச்சுருந்தேன். ஆனால் ஒரு 5-6 என்னால் ஃபுல் பண்ண முடிஞ்சுது. இன்னொரு 4 பண்ண முடியல. அதனால் நான் அப்படியே இந்த இயர் ஆட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இந்த வாட்டியும் நிறையா இருக்குது. அட்லீஸ்ட் இதில் ஒரு பாதி பண்ணால் கூட கொஞ்சம் சரியாயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற கோல்ஸ்லாம் பார்த்துட்டு திருப்பியும் இந்த இயர் எண்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் பண்ண முடியல, ஏன் பண்ண முடியல, ஒரு ரிவ்யூ பண்ணிக்கலாம். சரிங்களா? முதல்ல ஃபிசிக்கல். ஆக்சுவலாக நான் ஃபிசிக்கல்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் உடம்பு ஏற்றணும்னு ரொம்ப நாள் ஆசை. போன வருஷமும் இதை நான் போட்டிருந்தேன். ஆனால் போன வருஷம் பண்ண முடியல. ரீசன் ஏதாவது வேணால் சொல்லலாம், பட் நான் பண்ணல. திருப்பி அதை அப்படியே இந்த ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் சொல்லப்போனால் இன்னும் நான் 2 இயர்ஸ் ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருந்தேன். இப்போ தான் ஒரு 53-54 இருக்கேன். ஆனால் இந்த இயர் எனக்கு ஒரு 65 அப்படி போயிடணும். அட்லீஸ்ட் நான் ஒரு 60க்கு மேலேயாவது போயிடணும். நான் போய்ட்டுருக்கேன் ஒரு 65ல் ஒரு நல்ல மசில் மாஸோட கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் எப்படின்னா ஜிம்முக்கு இந்த 1 இயர் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் போயிட்டு போகாத ஆளில் வரதில் நானும் ஒருத்தன். அப்படி தான். ஆனால் இந்த வாட்டி போகணும். ஆக்சுவலாக இது அப்படின்னு ஒரு வீக் ஆகிருக்கு. நான் ஒரு வீக்கும் ஜிம் போகல. ஆனால் இந்த வருஷம் போகணும். நிறைய வேலை இருக்குது. ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலே மற்ற எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணிக்கலான்னு எனக்கு ஒரு தாட். அப்புறம் ஹெல்த்துன்னு வரப்போ வெறும் ஃபிசிக்கல் மட்டும் இல்லை, மென்டலாகவும் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ புக்ஸ் இல்லைனா லாஸ்ட் இயரும் நான் புக் போட்டிருந்தேன். லாஸ்ட் இயர் என்ன போட்டிருந்தேன்னா, கம்ப்ளீட் ரீடிங் புக். ஒரு வருஷத்தில் ஒரு புக்கையாவது முழுசாக படி அப்படின்னு தான் நான் போட்டிருந்தேன். என்னால் அதையும் பண்ண முடியல. ஆனால் இந்த வருஷம் நான் போட்டு நான் இப்போ அதை உங்களுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் படிச்சுட்டு இருக்க புக்கு பார்த்தீங்கன்னா ஆல்கெமிஸ்ட் படிச்சுட்டு இருக்கேன். புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 165 பேஜஸ். நான் என்ன பண்ணேன்னா அந்த 165 பேஜஸை டிவைடட் பை 13 பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5.5 to 6 பேஜஸ் வந்துச்சு. ஸோ ஒரு 5.5 பேஜஸ்ன்ற மாதிரி வந்தோடனே அப்போ நான் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 6 பேஜஸ் படிச்சேன்னா ஒரு மாதத்தில் என்னால் அந்த புக்கை ரீட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒரு நாளைக்கு 10 பேஜ் படிக்கணும், 15 பேஜ் படிக்கணும், 20 பேஜ் படிக்கணும்னு காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் மினிமம் ஒரு நாளைக்கு 6 பேஜாவது படிச்சிடணும். ஆனால் சம்டைம்ஸ் அது ஒரு ஸ்டோரி புக் மாதிரி தான் இருக்கும். அது நான் படிக்கிறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறப்போ நான் ஒரு நாளைக்கு 6 பேஜ்ன்றது 8 பேஜ் படிச்சிருவேன், 10 பேஜ் படிச்சிருவேன். ஸோ மறுநாள் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது பிஸியாக இருந்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு பேஜாவது படிப்பேன். ஸோ நான் டெய்லியும் பண்ணிப்பேன். இப்போது டேட் 10 ஆயிருக்குன்னா 6 into 10 10 நம்ம ஒரு 60 பேஜஸாவது முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் அப்படி இப்படின்னு ஒரு 65 பேஜஸ் நான் படித்து முடிச்சிட்டேன். நியர்லி ஒரு 1/3 ஆஃப் புக்கை முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நம்மளால் ஒரு புக்கை படிக்க முடியும் அப்படின்னு. சரிங்களா? அதே மாதிரி நான் போன வருஷம் வச்சுருந்தேன். ஆனால் நான் வச்சுருந்த புக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டோரி புக் இல்லாமல் ஒரு மாதிரி வேகான புக்ஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸாக மோஸ்ட்டாக இருந்துச்சு. அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். ஏன்னா அது ஸ்டோரி டெல்லிங் இல்லை, அது எல்லாமே கான்செப்ட். எனக்கு என்ன ஒரு வாட்டி நம்ம கான்செப்டை படிக்கிறப்போ அது நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், இல்லை வெறும் படிக்கிறது மட்டும் வேஸ்ட்டு. ஸோ ஒரு நாள் பிரேக் எடுத்தாலும் அப்படியே விட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டோரி புக்கு, ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக், ஒரு ஸ்டோரி புக், ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்படி தான் நான் வச்சுருக்கேன். செகண்டு டைரி. ஆக்சுவலாக எனக்கு டைரி எழுதுகிற ஹேபிட் ரொம்ப நாளாக இருந்துச்சு. மீன்ஸ் பல வருஷமாக இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ, ஈவன் காலேஜ் படிக்கிறப்போ இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ஒர்க்குக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சரியாக எழுதுறதே இல்லை. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறமும் நான் பெருசாக எழுதுறதில்லை. அப்புறம் தான் பண்ணேன், நான் எப்போ டைரி எழுதுறதை ஸ்டாப் பண்ணணும் அப்போ தான் ரொம்ப எமோஷ்னலாக அவ்வளோ ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்தியாவில் இருக்கிறப்பையோ ஈவன் அங்கே இருக்கிறப்பலாம் டைரி எழுதுவேன். ஸோ என்ன நடக்குது, நான் என்ன பண்ணணும், ஒரு கிளாரிட்டி கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி டைரி எழுதாத மாதிரி லோன்லினஸோ, ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்தா மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் எனிவே அப்படின்னு ஒரு 10 days ஆகிருக்கு. நான் 10 daysம் நான் கரெக்டாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெடிடேஷன் பண்ணணும். டெய்லியும் இப்போது பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா ரெகுலராக அப்படி ஒரு ஃபோக்கஸ் பண்ணியும் ரெகுலராக அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுனா இல்லை. ஆனால் ஃபோக்கஸ் பண்ணி மினிமம் ஒரு 5 minutes டெய்லியும் பண்ணணும். இதெல்லாமே கோல். இதான் என்னோடய ஃபிசிக்கல்னு போட்டு நான் இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வெல்த். நான் எப்பவும் ஃபாலோ பண்ணுறது இதுதான். ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப். இது 3த்தையும் நம்ம சரி பண்ணாலே நம்மளுக்கு தேவையான லைஃப் நம்ம ஹாப்பியாக இருந்துக்க முடியும். இதை மெயின்டைன் பண்ணாலே போதும். வெல்த்துன்னு வரப்போ எமர்ஜென்சி ஃபண்ட். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் இயர் நான் என்னோடய கோல் எழுதிக்கிறப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் எழுதிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் எமர்ஜென்சி ஃபண்ட் பண்ண முடிஞ்சுது. இப்போ என்கிட்ட ஒரு 3 monthsக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது. ஆனால் அது 10மான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக பத்தாது. ஓகேங்களா? இதில் பிரச்சனைனா எமர்ஜென்சி ஃபண்டை சேர்க்கறதை விட அதை செலவு பண்ணாமல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் மோஸ்ட்லி ரொம்ப ஒரு பாண்ட் மாதிரி ஒரு 6 months பாண்ட், ஒரு 1 year பாண்டு மாதிரி போட்டு வச்சுறேன். ஸோ பாண்டு மாதிரி போட்டு வச்சுருந்தோம்னா நீங்கள் நினச்ச அவ்வளோ இதில் உங்களால் ஈஸியாக விற்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறேன். ஆனால் எனக்கு அது 3 months பத்தாது. அட்லீஸ்ட் இந்த மந்த் இந்த இயர் முடியறதுக்குள்ளே அந்த 3 months எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு 6 months எமர்ஜென்சி ஃபண்டாக மாற்றணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்புறம் பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம் அதாவது நான் பண்ணுற என்னோடய வேலையை தவிர எனக்கு நான் எந்த ஒர்க்குக்கும் போகாமல் எதுவுமே பண்ணாமல்
மீன்ஸ் ஆக்டிவ் ஒர்க்கு. இப்போ நான் கரெக்டாக வாங்கிட்டு இருக்க சம்பளத்தை தவிர மாதம் அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபாவாச்சு ஏர்ன் பண்ணிடணும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபாய். நான் இந்த இயர் எண்டு பார்க்குறப்போ நான் என்னோடய ஏர்னிங்ஸ் நான் இங்கே ஏர்ன் பண்ணுறது இல்லாமல் ஒரு 24,000 ருபீஸ் வந்து பேசிவாக இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு கோல் பார்த்துட்டு அட்லீஸ்ட் நான் அதை பண்ண பார்க்கணும். அட்லீஸ்ட் நான் இந்த இயர் இதை பண்ணால் தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது எது பண்ணுறது, இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, என்ன எதுன்னு அதை பற்றி ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்புறம் ஆக்டிவ் இன்கம். ஆக்சுவலாக நான் இப்போ தான் ரீசெண்டாக வந்து பேங்க் சேஞ்ச் ஆனேன். ஸோ என்னோடய ஆக்டிவ் இன்கம் வந்து எனக்கு ரீசெண்டாக தான் சேஞ்ச் ஆச்சு. அதனால் நான் இப்போ திருப்பியும் உடனே ஆக்டிவ் இன்கம்மை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த இயர் நான் எதுவும் பிளான் பண்ணல. எனக்கு இப்போதைக்கு பேசிவ் இன்கம் தான். ஏன்னா எனக்கு ஒரு 2 months முன்னாடி தான் ஆக்டிவ் இன்கம் சேஞ்ச் ஆச்சு. ஸோ இப்போ இந்த இயர் வந்து கரியரை பற்றி எதுவும் பெருசாக பிளான் பண்ணலை. இது போட்டும் மற்ற இடத்தெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி பிளான் தான். ஆல்ரெடி எல்லாமே SIPO எல்லாமே ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தது தான். அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆக்சுவலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஆல்ரெடி என் ஃபேமிலிக்கு எனக்கு எல்லாருக்குமே கவர் ஆயிருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த இயர் என்ன பண்ணணும்னா, நான் ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்போ நான் ஒரு 7.5 lakhs தான் எடுத்தேன். ஆக்சுவலாக அப்போது ஒரு 4 yearsஆகவே ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. ஆமாம் 4 years இருக்குது. 3 years ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அப்போது வந்து ஒரு 30,000 35,000 கட்டுறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போது அது 7.5 lakhs. அப்புறம் வீட்டில் அவங்களுக்கு வயசாக ஒரு மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அதிகமாக எனக்கு தெரிஞ்சது அந்த காசு பத்தாது அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, டாப் அப்னு ஒன்று இருக்குது ஆப்ஷன். நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எந்த ப்ரொவைடர்கிட்ட வாங்கியிருந்தாலும் அவங்ககிட்டே வந்து டாப் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு 80 lakhs 90 lakhs. ஆனால் டாப் அப்ஸ் வந்து உங்களுக்கு ரீஃபில் ஆகாது. இன்கேஸ் ஒரு 10 lakhsக்கு நீங்கள் பாலிசி வச்சுருக்கீங்க, ஆனால் பில்லு வந்து ஒரு 20 lakhs ஒரு 30 lakhs வந்தால் டாப் அப் உங்களை கவர் பண்ணிக்கும். இதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா ஏஜ் டிபெண்ட் பண்ணி தான். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அந்த பிளானை வாங்கி வச்சுருக்கீங்களோ அது நல்லது, எவ்வளோ லேட்டாக வாங்கிங்களோ அது தேவையில்லை. எனக்கு தின்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு யங் ஏஜாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு டாப் அப் பிளான் மோஸ்ட்லி தேவைப்படாது. ஆனால் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, ஒரு above 60 மேலே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். அது கூட ஒரு டாப் அப் பிளான் இருக்கிறது பெஸ்ட்டு. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்கள் இஷ்டம். நான் எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நான் இவ்வளோ பேசுகிறேன்னா, நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே எப்படி ஆகும்னா, மெயினாக நான் கேத் லேப்லலாம் போஸ்டிங்ஸ்லாம் இருக்கிறப்போ டாக்டர் வந்து என்ன வெசலில் ப்ராப்ளம் இருக்குன்னு கேத் லேபில் ஆன்ஜியோ பண்ணி பார்ப்பாங்க. ஆன்ஜியோ பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது எந்த ஆர்டரியில் ப்ராப்ளம், சிங்கிளா இல்லை ட்ரைஃபேஸாக பார்த்துட்டு டாக்டருக்கு திருப்பி பேஷண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறப்போ பேஷண்ட் பைபாஸா இல்லை ஆன்ஜியோபிளாஸ்டியான்னு டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ட்ரைவிசல் டிசீஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா திருப்பி அதுலேருந்து நம்ம ரொம்ப பீரியட் கொடுக்க முடியாது. ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. யாராலையுமே வந்து இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு ஒரு 6 to 7 lakhs ஆகுதுன்னா கூட ஒரு உடனே ரெடி பண்ணுறதுலாம் ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அவங்களுக்கு நிறையா பிளான்ஸ் இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் விட்டு திடீர்னு ஒரு 7 லட்ச ரூபா கடனை எங்கேயாச்சும் வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியல, ஆல்ரெடி ஒருத்தர் நோயாக இருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த டைமில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னும் பண்ணுறது இன்னும் ஒருத்தரோட எமோஷனலாக எவ்வளோ மோசமாக்க முடியுமோ அவ்வளோ மோசமாக்கும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். எனக்கு அதனால் நான் அதெல்லாம் அண்டர் க்ரோ பண்ண விரும்பலை. ஸோ நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். ஒரு டீசெண்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரைஸ் இருக்குது. அது இல்லாமல் அதில் ஒரு டாப் அப்பும் நல்லாவே பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ். நான் ஆல்ரெடி லைஃப் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு அந்த லைஃப் இன்சூரன்ஸோட அமௌண்ட் வந்து பத்தலை. எனக்கு ஆல்ரெடி 1 crore இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு அந்த 1 crore பத்துமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பத்தாது. ஸோ நான் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது, என்ன இதுன்னு பார்த்துருக்கேன். மீன்ஸ் நான் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்கிறப்போ நோ அதர் இன்சூரன்ஸ், ப்ராப்பர் டேர்ம் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? இது இல்லாமல் டெப்ட். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் இயரே போட்டிருந்தேன் எனக்கு டெப்ட் இருக்கக்கூடாதுன்னு. நான் உங்களுக்கு தனி வீடியோவே போடுறேன். நான் கிட்டத்தட்ட 7 கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தேன். கிரெடிட் கார்டில் ஏகப்பட்ட அது வாங்கிட்டு அதை மாதம் வாங்கி அதை ரொட்டேஷன் பண்ணி அதை போட்டு அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப்க்கு வந்தேன். நோ கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கிறது எப்படியெல்லாம் குறைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி எனக்கு அதில் ஒரு லாஸ்ட் 1 year சம்பாரிச்ச காசெல்லாம் எங்கடான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னொரு நல்ல விஷயம்னா மொத்தம் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ எனக்கு எதுவும் பே பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. கிரெடிட் கார்டோ வெளியே யார்கிட்டையோ எந்த விதமான கடனோ நோ டெப்டாக இருக்கேன். அது ஒரு பெரிய ரிலீஃப். ஓகேங்களா? நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ கடன் இல்லாமல் இருக்கோ நீங்கள் 99% ஆஃப் த ப்ராப்ளமை வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. அப்புறம் இது இல்லாமல் எனக்கு வெல்த் இது இல்லாமல் எனக்கு நான் ஏதாவது பண்ணிக்கணும். நான் இத்தனை நாள் வந்ததுலேருந்து நான் எனக்குன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டேனான்னு கிடையவே கிடையாது. பேரண்ட்ஸோ மற்றவங்களோ நமக்கு பிடிச்சவங்களோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன வேணும், என்ன தேவை, இதை பற்றி தான் யோசித்தேன். ஆனால் இப்போ தான் தோணுது நம்மளுக்குன்னு ஏதாச்சும் பண்ணிக்கணும், நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணணும், நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்மளுக்கும் கொஞ்சம் செலவு பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணும். இந்த இயர் நம்ம முடிகிறப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போய் முடிக்கணும். அது இல்லாமல் நான் யூஸ்வலாக வந்து டொனேட் பண்ணுவேன். எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கட்டும், ஈவன் இந்தியாவில் இருக்கட்டும், ஒரு சின்ன மணி. இப்போ நான் 10,000 ரூபாய் சம்பாரிச்சேன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 2,000 3,000 பெரிய விஷயம் கிடையாது. நான் படித்ததெல்லாம் ஸ்காலர்ஷிப்பில் தான். ஸோ எனக்கு படிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது.
நீங்கள் நம்மளால் நல்லா சம்பாதிக்க முடியுதுன்றப்போ நம்மளால் ஒருத்தரோட ஃபீஸை வந்து ஒரு நல்லா படிக்கிற பசங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களோட ஃபீஸை வந்து நம்மளால் பே பண்ண முடியும். அப்படி முடியும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறது ஓகே. பிகாஸ் நான் அப்படி தான் நான் வளர்ந்தேன். சரிங்களா? அதெல்லாம் பேசினா ரொம்ப எமோஷனலாக இருக்கும். நான் உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அது தனி வீடியோவாக நான் எப்படி ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அது என்ன ட்ரஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதுதான் நான் யூஸ்வலாக பண்ணுறது தான். ஒருத்தருக்கு டொனேட் பண்ணணும், அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கொண்டு போகணும், இந்த வாட்டி இல்லாமல் பேரண்ட்ஸையும் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கொண்டு போகணும். இது இல்லாமல் நான் ஒரு 1% ரூல் ஃபாலோ பண்ணணும். மீன்ஸ் டெய்லியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருவேன், ஃபஸ்ட் வீடியோ. அதில் பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன், எனக்கு கேமரா பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு அந்த வீடியோ விட இந்த வீடியோவில் வந்து அட்லீஸ்ட் இப்போ அந்த ஒரு 10 மார்க்குக்கு நான் ஒரு 1 மார்க் கொடுத்துருந்தேன்னா இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் கொடுக்கணும், அவ்வளவுதான். இல்லை அட்லீஸ்ட் ஒரு 1.5. ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டு வீடியோ, ஒரு பெஸ்ட்டு கண்டென்ட்டையோ, பெஸ்ட்டுன்னு இல்லை ஒரு பெட்டர் கண்டென்ட்டையும் கொடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. அது முடிஞ்சால் வேறு என்ன கோல்ஸ் வச்சுருக்கேன். யூடியூப் வீடியோ அட்லீஸ்ட் ஓகே 2 வீடியோ வந்து ஒரு மந்த்துக்கு போடணும் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். பார்க்கலாம். வேறு அவ்வளோதான். அப்புறம் ஃபைனலாக எழுதியிருக்கேன் ஹவுஸ். ரொம்ப பெரிய டாஸ்க், ஈஸி இல்லை. நான் வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸில் இருந்து இப்போ ஒரு நல்ல நிலமையில் இருக்கேன். பட் ஸ்டில் ஒரு சொந்த வீடு வாங்குறதோ கட்டுறதோன்றது வந்து ஒரு ஈஸியான டாஸ்க் இல்லை, ரொம்ப பெரிய கமிட்மெண்ட்டு. கடன் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய கமிட்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ அதுக்கு வந்துட்டு இப்போ திருப்பியும் வீடுன்னு போட்டால் நான் ஆக்சுவலாக சென்னையிலேருந்து சுற்றி பார்த்தாலும் ரொம்ப பெரிய பட்ஜெட்டாக போகுது. அது என்னால் நான் என்ன தான் சேர்த்து வச்சு வாங்க முடியுமானா என்னால் அவ்வளோ சீக்கிரம் சேர்த்து வச்சு வாங்க முடியாது. அதுக்கு நான் லோன் போகணுமான்னு கேட்டால் எனக்கு லோன் போகிற அளவுக்கு அவ்வளோ ஐடியாவும் இல்லை. அதோட இன்ட்ரெஸ்ட்டு பேமெண்ட்டு ரொம்ப லோனும் பார்த்திங்கன்னா மினிமமே ஒரு 8 to 10 இயர்ஸ்க்கு மேலே தான் போகுது. அதுவும் நான் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே போனால் நான் வாங்குற பிரின்சிபல் அமௌண்ட்டை விட இன்ட்ரெஸ்ட்டு 2 தடவை. இப்போ நான் ஒரு 50 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தா நான் ஒரு 80-90 லட்ச ரூபாய்க்கு நான் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு அவ்வளோ பண்ணுவோம் ஆசை இல்லை. ஸோ ஒரு பெரிய கமிட்மெண்ட். அது உட்காந்து அதுக்கு நிறையா ரிசர்ச் பண்ணி அது கிட்டே நல்ல கைடன்ஸ் வாங்கிட்டு அது எப்படி பண்ணுன்றதை நான் அதை பற்றி யோசிக்கணும். ஆனால் வீடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கிடையாது, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட வீடு மாறி இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வீடு கிட்ட மாறி இருக்கேன். சின்ன வயசாக இருக்கிறப்ப எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் நான் ஒரு ஸ்கூல் ஒரு டீனேஜ் ஒரு 15-16 மேலேயே ஒரு வீடு மாறணும்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்பாவுக்கும் வயசாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு பொருள் எடுத்து வச்சு அம்மாவை எடுத்து வச்சு இதெல்லாம் பண்ணி இன்னொரு வீட்டுக்குள்ளே போயிட்டு திருப்பியும் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, மொத்த பேங்க்கோட டீட்டெயில்ஸு மொத்தத்தையும் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ப்ராசஸ். யார்கிட்ட போனாலும் நீங்கள் புதுசாக வீட்டுக்கு போனதுக்கு ப்ரூஃப் கேட்பாங்க. புதுசாக வந்த வீட்டுக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்க முடியும் நம்மளால்? எனக்கே தெரில. புதுசாக வீட்டுக்கு வந்ததுக்கு பேங்க்லாம் சேஞ்ச் பண்ணணும், பேங்க் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. புதுசாக வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நீங்கள் பாண்டை கொடுங்க, அது கொடுங்கன்னு. அது ஒரு பெரிய நைட்மேர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கிறதுக்கு வாங்கி கொடுத்தோம், பெர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கணும், அவ்வளோதான் கைஸ். இதான் நான் இந்த விஷயம் நான் செய்யணும்னு ஆசைப்பட்டது. இந்த இயர் எண்டில் நான் திருப்பி இந்த வீடியோ ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் பண்ணல, இதில் என்ன சரியாக நடந்திருக்கு, இது சரியாக நடக்கலை, என்னத்தில் இன்னும் பிளான் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவங்ககிட்ட சொல்கிறேன். முடிஞ்சால் இதில் ஏதாச்சும் நல்லதாக நடந்தாலோ செஞ்சாலோ முடிஞ்சால் அப்டேட் பண்ண முடிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். முடிஞ்சால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுறதா இருந்தாலோ, அதுக்கப்புறம் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்குறதா இருந்தாலோ நீங்கள் இதோட கமெண்ட்ஸ்லையும் கேட்கலாம், எனக்கு இன்ஸ்டாகிராம்லையும் கேட்கலாம். வேறு எதுவும் இல்லை. பார்க்கலாம் கைஸ். சரிங்களா? பாய்.